ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதான், மறுக்கிறதுக்கு எது இல்லை. இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா, அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பண சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்ல திருவேங்கடம் அவர்தான் வெட்டார், அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டர் திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கண்ணா. பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். இது பொலிட்டிக்கல் மர்டரா, இது பண விஷயமா? அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் சிபிஐ என்கொயரின்னு கேட்கிறோம். அதையெல்லாம் தாண்டி எழுத ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நடுநிலைமையான சிபிஐ வந்தா தவறு என்ன? என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண போது இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க என்டிஏல கூட கிடையாது. சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதிய மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. கட்சி என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண போது இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க என்டிஏல கூட கிடையாது. அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்றாங்க. நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரியில சொல்லட்டும். மற்றபடி என்கவுண்டர் பண்ணோம், காலையில கூட்டிட்டு போனோம், கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு, சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போறாரு? தப்பிச்சு ஓடனா சரணடையாம ஓடி இருக்கலாமே. அதனால் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இதனால தான் நாங்கள் கேட்கின்றோம். திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்க, நான் குற்றவாளி தான், சிசிடிவி பூஜை ஏத்துக்கிறோம். திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பல திட்டங்களையும் செயல்படுத்துறது இல்லைங்கன்னா காரணம் 2019 நம்முடைய மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதனுடைய திட்டம் என்னங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா 2 ஹெக்டர், ஒரு ஹெக்டர் வந்து 1.47 ஏக்கர், 2.47 ஏக்கர். அப்ப 4.94 ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்க ஒரிஜினல் திட்டம். இதை மத்திய அரசு 6 மாசம் கழிச்சு ரிவைஸ் பண்றாங்க. எல்லோருக்கும் பொருந்தும், எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும். நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தாலும் 6000 ரூபாய் வரும். அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது. உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பரா இருக்கக்கூடாது, லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏ எம்பியா இருக்கக்கூடாது, பென்ஷன் வரக்கூடாது, 10,000 ரூபாய்க்கு மேல பென்ஷன் வந்தா பொருந்தாது, இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது. இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.